வணக்கம். நான் டாக்டர் வீணா. இன்னைக்கு நாம தைராய்டு பிரச்சனைகளை பத்தி ஆயுர்வேத சாஸ்திரங்களோட பார்வையில கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது நம்ம உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. வாங்க, இதோட உண்மையான காரணம் என்ன, இதுக்கு என்ன தீர்வுன்னு விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு எப்போவாவது ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கா? இல்லனா காரணமே இல்லாம முடி கொட்டுதா? என்னதான் சேஷ்ட பண்ணாலும் வெயிட் ஏறுது, இல்லனா திடீர்னு குறையுதா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன சுரப்பியா இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, அப்ப முதல்ல இந்த தைராய்டு சுரப்பினா என்ன, அதோட வேலை என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம கழுத்தோட முன்பகுதியில பாக்குறதுக்கு ஒரு அழகான பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சுரப்பி இருக்கு. அதுதான் தைராய்டு. பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட வேலையே ரொம்ப பெருசு. நம்ம உடம்போட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம், அப்புறம் நம்ம உடம்பு சூடு, எனர்ஜி லெவல், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த குட்டி சுரப்பி தான். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உடம்புங்கிற என்ஜினுக்கு இதுதான் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் மாதிரி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆயுர்வேதத்தோட பழைய நூல்கள்ல தைராய்டுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா இது சம்பந்தப்பட்ட எல்லா அறிகுறிகளையும் பிரச்சனைகளையும் கலகண்டம்ங்கிற பேர்ல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. ஆயுர்வேதம் இதை ஒரு சுரப்பியோட பிரச்சனையா மட்டும் பார்க்காம நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம்னு சொல்ற 3 தோஷங்களோட இம்பேலன்ஸா பாக்குது. ஆயுர்வேதத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். வெறும் அறிகுறிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நோயோட ஆணி வேறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி பண்றது. அப்போ இந்த தைராய்டு பிரச்சனைக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆயுர்வேதப்படி இது ஒரே நாள்ல வர பிரச்சனை இல்ல, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. முதல்ல நம்மளோட ஜீரண சக்தி, அதாவது அக்னி சரியா வேலை செய்யாத போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அக்னி கம்மியானா சாப்பாடு சரியா செரிக்காம ஆமம்னு சொல்ற நச்சு பொருள் உடம்புல சேர ஆரம்பிக்கும். இந்த ஆமத்தோட நம்ம டென்ஷன், தப்பான சாப்பாடு பழக்கம் எல்லாம் சேரும்போது அது வாத, பித்த, கபதோஷங்களோட பேலன்ஸை கெடுத்துரும். கடைசியா இது தைராய்ட பாதிக்குது. பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய ஒரு சங்கிலி தொடருன்னு? இப்போ தைராய்டுல இருக்கிற 2 முக்கியமான வகைகளை ஆயுர்வேதம் எப்படி தோஷங்களோட கனெக்ட் பண்ணதுன்னு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹைப்போதைராய்டு, அதாவது ஹார்மோன் கம்மியா சுரக்கிறது. இதை கபதோஷம் அதிகமாகறதோட சம்பந்தப்படுத்துறாங்க. கபத்தோட குணம் என்ன? மந்தம், எடை கூடுதல். அதான் இந்த அறிகுறிகள்லாம் வருது. அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு, இதுல ஹார்மோன் அதிகமா சுரக்கும். இதை பித்த தோஷம் அதிகமாகறதா ஆயுர்வேதம் சொல்லுது. பித்தத்தோட குணம் சூடு, வேகம். அதனாலதான் எடை குறையிறது, பதட்டம், அதிகமா வேர்க்கறதெல்லாம் நடக்குது. ஆயுர்வேதத்தோட ஒரு சூப்பரான விஷயம்னா அது பஞ்சகர்மா தான். இது நம்ம உடம்பு முழுசா டீடாக்ஸ் பண்ணி புதுப்பிக்கிற ஒரு சிகிச்சை முறை. ஹைப்போதைராய்டுல கபம் அதிகமா இருக்கும் இல்லையா, அதை வெளியில கொண்டு வர வமனம் சிகிச்சை உதவுது. அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டுல அதிகமா இருக்கிற பித்தத்தை குறைக்க விரேச்சனம் பயன்படுது. நஸ்யம்ங்கிறது மூக்கு வழியா மருந்து விட்டு ஹார்மோன்களை ஸ்டிமுலேட் பண்றது. கடைசியா உத்வர்த்தனம், இது மூலிகை பொடி வச்சு மசாஜ் பண்ணி மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். இயற்கையே ஒரு பெரிய மருந்தகம். அதுல இருந்து தைராய்டு ஆரோக்கியத்துக்காக ஆயுர்வேதம் சில முக்கியமான மூலிகைகளை நமக்கு கொடுக்குது. மன அழுத்தத்துக்கு அஸ்வகந்தா, உடம்ப சுத்தம் பண்ண திரிபலா, சுரப்பிய சரி செய்ய வருணா, கஞ்சுனாரா, குங்குலோன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆச்சரியமா நம்ம கிச்சன்ல இருக்கிற மஞ்சள் இஞ்சி கூட இதுல அடங்கும். கட்டாயமா சில விஷயங்களை சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, சுரக்கா, பூசணிக்காய் மாதிரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஈஸியா ஜீரணமாகி நம்ம ஜீரண சக்தியான அக்னியை நல்லா தூண்டிவிடும். கூடவே மஞ்சள், இஞ்சியை மறக்காம சேர்த்துக்கோங்க. சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சிலது தவிர்க்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் ஹீலிங்கோட முதல் படி. ரொம்ப ஜாஸ்தி சக்கரை, பாக்கெட்ல வர ஜங்க் ஃபுட்ஸ், அளவுக்கு அதிகமான பால் பொருட்கள், அப்புறம் ஐஸ் வாட்டர் மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம்ஸ், இது எல்லாமே நம்ம ஜீரண நெருப்ப அணைச்சு உடம்புல நச்சுக்கள் செய்யறதுக்கு வழி செஞ்சிடும். அதனால இதை கண்டிப்பா தவிர்க்கணும். பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு இல்ல, சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களே போதும். தினமும் கொஞ்ச நேரம் யோகா பண்றது நம்ம உடம்பையும் மனசையும் ஒன்னா இணைக்கும். பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி டென்ஷனை குறைச்சு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். அது நம்ம அக்னியை சீரா வச்சுக்க உதவும். யோகாலே குறிப்பா 2 ஆசனம் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. ஒன்னு சர்வாங்காசனம், இன்னொன்னு மத்ஸ்யாசனம். இந்த ஆசனங்கள் பண்ணும்போது கழுத்து பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி தைராய்டு சுரப்பியை நேரடியா தூண்டி அதோட வேலையை சரியா செய்ய வைக்கும். சரி, இப்போ இங்க முக்கியமான விஷயம், ஆயுர்வேதம் தைராய்ட தனியா ஒரு உறுப்பா பாக்குறது இல்ல. அது நம்ம முழு உடம்போட ஒரு அறிகுறி, ஒரு பிரதிநிதி. அதனால ட்ரீட்மெண்ட்ங்கிறது அந்த சுரப்பிக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்போட முழு சிஸ்டத்தையும், அதாவது தோஷங்கள், அக்னின்னு எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு முழுமையான சமநிலைக்கு கொண்டு வரதான் உண்மையான சிகிச்சை. அதுதான் நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க உடம்பு எப்பவும் உங்ககிட்ட பேசிட்டே தான் இருக்கு. நாம தான் அதை கவனிக்கணும். உங்க உடம்போட சமநிலையை திரும்ப கொண்டு வர இன்னைக்கு நீங்க என்ன முதல் ஸ்டெப் எடுக்க போறீங்க? சின்னதா ஒரு மாற்றமா கூட இருக்கலாம். யோசிங்க. நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா வாழ என்னோட வாழ்த்துக்கள்.